தமிழக கேரள எல்லையில் கூடலூர் விண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் மங்களதேவி கண்ணகி கோவில் அமைந்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 23 கண்ணகி கோவில் சித்திரா பௌர்ணமி விழா நடைபெற இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் கூட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கீழ்கண்ட கோரிக்கைகளை கண்ணகி அறக்கட்டளையினர் முன்வைத்தனர். அதில் இரு மாநில கூட்டுக்குழு கூட்டத்தை கடந்த 2019 நடத்தியது போல் நமது தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி அலுவலகத்தில் நடத்திட வேண்டும். அதிகப்படியாகும் பக்தர்களின் கூட்டத்தை மனதிற்கொண்டு 3 நாள் திருவிழாவிற்கு அனுமதி வழங்க வேண்டும். கேரள வனத்துறை குமிளியில் இருந்து கண்ணகி கோவில் வரை பக்தர்களுக்காகவும் கேரள வனத்துறையினருக்காகவும் வாகன சாலை அமைத்துள்ளது. அதேபோல் நமது தமிழக வனத்துறை பழியன்குடியிலிருந்து கண்ணகி கோவில் வரை சென்று வர ஆங்கில அரசால் அனுமதிக்கப்பட்ட தெள்ளுக்குடி நடைபாதையை பக்தர்களுக்காகவும் வனத்துறையினருக்காகவும் வாகன சாலையாக மாற்றிக் கொடுக்க வேண்டும். ஆண்டுதோறும் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை சார்பாக 25,000 பக்தர்களுக்கு கம்பத்தில் சமையல் செய்து 6 டிராக்டர்களில் கொண்டு சென்று உயர்ந்த மலை மீது உள்ள கண்ணகி கோவிலில் அன்னதானம் வழங்கி வருகின்றோம். ஆண்டுக்கு ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதலாக உணவு கொண்டு செல்ல 7 டிராக்டர் அனுமதி வழங்க வேண்டும். ஆண்டுதோறும் குமிளியில் இருந்து கண்ணகி கோவில் வரை செல்லும் ஜீப்களில் மக்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இதனை முறைப்படுத்த வேண்டும். அறநிலையத்துறை மூலம் பழியன்குடியிலிருந்து வனத்தின் வழியாக கண்ணகி கோவில் செல்லும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் 5 லிட்டர் தண்ணீர் கேன்கள் வழங்கிட வேண்டும். கோவில் வளாகத்திற்குள் கேரள வனத்துறையினரை போல தமிழக வனத்துறையும் அதிக வனத்துறையினரை பயன்படுத்தி பாதுகாப்பு கொடுத்திட வேண்டும். கண்ணகி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை காலை 5 மணி முதல் கேரள வழி ஒக்கரகண்டம் கேட் மற்றும் பழியன்குடியில் கணக்கு எடுக்க வேண்டும். காலை முதல் இரவு வரை கம்பம் மற்றும் கூடலூரில் இருந்து குமுளிக்கு அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் செங்குட்டி வேலவன், உத்தமபாளையம் வட்டாட்சியர், கூடலூர் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், கூடலூர் மருத்துவ அலுவலர், கூடலூர் நகராட்சி அதிகாரிகள், சுகாதார ஆய்வாளர், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர், வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மங்களதேவி கண்ணகி அறக்கட்டளை சார்பாக செயலாளர் த ராஜகணேசன், பொருளாளர் PSM முருகன், காசிராஜன், பஞ்சுராஜா, சபரிநாதன், ஈஸ்வரன், ஐயப்பன், மகளிர் குழு தலைவி சாந்திசேகர், தேவி, பரிமளா மற்றும் அரசு பல்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.